ஹாய். நாங்க சாப்பாடுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். மொழி தெரியல. ஒரு இடத்துக்கு வந்தா ஒருத்தர் என்ன சொல்றான், லேது லேது அப்படின்ட்டான். பாருங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டு எங்கேயுமே சரியா கிடைக்க மாட்டேங்குதுங்க. நாங்க இருக்கிற இடத்துல ஏதோ தாலும் சப்பாத்தி தான் நைட்டு பண்ணுவாங்களாம். நைட்டு எப்படி தால் சாப்பிட முடியும் பார்த்து. சரி ஓகே, எங்க எங்கேயாவது கடை கிடைக்கும்னு தேடினா ஒரு கடை இருந்தது. வந்து இவன் உள்ள போயிட்டு லேது விட்டு வந்துட்டான். இல்ல, ரிவ்யூலாம் நல்லா தான் இருக்கு. அந்த வேலை பாக்குற பையன் லேது அப்படின்னு வந்துட்டான். அப்புறம் ஒரு அம்மா வந்துட்டு 10 நிமிஷம் உட்காரலோ 10 நிமிஷம் உட்காரலோ மாஸ்டர் வச்சாரோ. சரி ஓகே. பாஷையும் புரியல. இப்படி வா, பாஷையும் புரியல. கரண்ட் வேற கட் கரண்ட் வேற இப்ப பாருங்க, ஃபுல்லா கரண்ட் கட்டிட்டு என்ன பண்றது ஒண்ணும் புரியல. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து ஐயோ முடியல. சை, சோத்துக்கு நாங்க வந்து சிங்கி அடிச்சுட்டு இருக்கோம். எப்படி இவங்க கிட்ட நம்ம சாப்பாடு கேக்குறது? நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஊர்ல போய் மாட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் பார்ப்போம். ஓகேங்களா? மொழி தெரியாத ஊர், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்லாம் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். கன்னடம், ஏதோ ஒரு ஊரு இந்த ஊர்ல மாட்டினா. ஆனா நம்ம பெங்களூர்ல மாட்டினப்ப கொஞ்சம் அப்படிதான் திணறணும். பெங்களூர்ல மாட்டும் போதும் இப்படிதான் கன்னடத்துல மாட்டி திணறணும். ஆனா அங்க கொஞ்சம் ஏமாத்துறவனுங்க இருக்காங்க, இங்க ஏமாத்துறவனுங்க இல்லன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பாப்போம். பௌர்ணமி வேற. ஓகே, நிலா. நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பிட்டானாலும் வீடியோ சொல்றோம், சாப்பிடறனாலும் வீடியோல சொல்றோம். பை பை. சோறு கிடைக்குமா? கையேந்தி பவன் இருக்கும். நீங்க காலையில கையேந்தி பவன்ல சாப்பிட்டோம் பாருங்க, அதே நிலைமை. நல்லா சாப்பாடு கிடைக்கும். அன்னைக்கு காலையில கையேந்தி பவன் கிடைச்சாலும் அந்த சட்னி சூப்பரா இருந்தது, தோசை சூப்பரா இருந்தது, முட்டை தோசை சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இப்பயும் கிடைக்கும். அதே சீப் பட்ஜெட்ல ஹை குவாலிட்டி டேஸ்ட்ல வாங்கி சாப்பிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காலைல 150 ரூபா ஆச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ரூபாய் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நைட்டு நாங்கள் சாப்பாடுக்கு கதர்ன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக அன்றைக்கி ஏதோ ஒரு கடை கிடச்சி நாங்கள் சாப்பிட்டோம். அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலையும் நாங்கள் ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணுற டைம் கொஞ்சம் டிலே ஆனனால ஒரு 10:30 ஆகிடுச்சு. ஒரு கடையும் இல்லைங்க. கடைசியில் ரோட்டோரமாக ஹைவே போகிற வழியில் ஒரு கடை இருந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்குடில் ஆட்டு தொழுவம்லாம் இருக்கும்ல, அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கடை. பூனைலாம் எங்கள் கூட உட்காந்துருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அதான் நான் சொல்கிறேன்ல, இங்கே பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் அப்படின்னு நீங்கள் ஏபி ஹைவேல எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைவே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்படிகள் கடைகள் தான் இருக்குது. அவங்க ஆனால் தோசை மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. தோசையும் நல்லா பயங்கரமாக காரப்பொடி போட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்க உள்ளே வரும்போதே மசாலா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் அந்த காரப்பொடி தான் மசாலா கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை மசாலா போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்க மசாலா வேறு ஏதோ கேட்டிருப்பாங்க போல். ஆனால் அந்த லாங்குவேஜ் வச்சுட்டு நம்ம படுற பாடு இருக்குது பாருங்கள். அழகாக எல்லா தோசையிலையும் நல்ல காரப்பொடி. அங்கே சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு வந்து காரம் தாங்க. குண்டு மிளகா காரப்பொடி, இட்லியில் காரப்பொடி, தோசையில் காரப்பொடி, சாம்பாரில் குண்டு மிளகா, அந்த மாதிரி. ஸோ அந்த கடையை நாங்கள் சாப்பிட்டோம்ல, அது பக்கத்துலேயே அந்த தொழுவம் இருந்தது. ஸோ ஈஸ்வா உடனே விடுவானா போயிட்டு அந்த ஆட்டுக்கிட்ட பேசி அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டி, கோழி எல்லாம் பேசிகிட்டு இருந்தான். ஈஸ்வா நிற்கிறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் வே மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இது வந்து ஒரு மலையிலேருந்து வர ஒரு ரிவர் பேர் சொன்னாங்க. நிஜமாகவே அதை நான் மறந்துட்டேன். ஸோ அந்த ஏரியா போகிற ஒரு ரிவருடைய வழி தான் இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கே. அழகாக அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா பின்னாடி ஒரு மழை இருக்குது, அதுலேருந்து வந்த ஒரு காட்டாறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருந்தது அந்த பிளேஸை. அங்கே இருக்கிற ஈஸ்வா வந்து அங்கே இருக்கிற ஆடுக்கிட்ட போய் பேசிட்டு, லாங்குவேஜ் புரியுமா அப்படி பேசிகிட்டு இருந்தான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே வேறு லாங்குவேஜ் பேசுகிறனால இங்கே இருக்கிற ஆடுக்கும் வேறு லாங்குவேஜ் தான் புரியும் அப்படின்றது அவன் தாட்டில் இருந்தது. தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். டிராஃபிக்லலாம் கண்டிப்பாக ஓட்ட மாட்டேன். செம்மையாக இருக்குது, சுற்றி மவுண்டெயின். டிரைவரும் பாவம் ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சேவ் பண்ணிருக்கேன். எப்படி ஐப்பா கரெக்ட் தானே? ஓட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓட்டுறேன். எனக்கு ஓட்ட தெரியாதா? இல்ல இந்த பொண்ணு பழக்கமே என்னன்னா பைபாஸ் தான் ஓட்டுவாங்க, சிட்டில ஓட்ட மாட்டாங்க. எனக்கு தேவை சிட்டில தான், எனக்கு ரெஸ்ட் தேவை எனக்கு. சிட்டி டிராஃபிக் எனக்கு நீ ஆட்டோமேட்டிக் கார் வாங்கி கூட, நான் சிட்டில ஓட்ட போறேன். சரி வாங்க, அடுத்து டார்கெட் அதான் வாங்கிரலாம். ஆட்டோமேட்டிக் கார் வாங்கினா உனக்கும் நல்லது தானே? எனக்கு தான் மெயினா நல்லது என் காலுக்கு.
இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல விஸ்வா வண்டி ஓட்டிடுவான். என்ன விஸ்வா? பிராக்டிஸ் பண்ண அடுத்த வருஷத்துல வண்டி ஓட்ட வச்சிருவேன். அடுத்த வருஷம் அவன கால்லாம் எட்டும். வேண்டாம். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். 15 இயர்ஸ்ல கத்துக்கோ. ஆனா ரோட்ல ஓட்டாத. மம்மி அப்படிதான் கத்துக்கிட்டாங்க 15 இயர்ஸ்ல. சோ என்னோட டிரைவிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க गाइस. ஸோ எங்களோட ஏபி ட்ரிப் முடிஞ்சது. பேக் டு சென்னை வந்துட்டுருக்கோம். எல்லாமே நல்லா இருந்ததுங்க. பட் ஆனால் ஃபுட்டை தவிர ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறையவே நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஹார்ஸ்லி ஹில்ஸ் ஒன் டே விசிட் பண்ணலாம். நல்ல ஒரு இடம் தான். ஸோ இந்த விளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரீவியஸ் விளாக் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.